ஓகே. இப்போ படிங்க முதலாவது கேள்வியிலேருந்து 10வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. ஓகே. இப்போ 11வது கேள்வியை பற்றி பார்ப்போம். 11வது கேள்வியை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 5 முக்கோணிகள் தந்திக்காங்க. சரியா? 5 முக்கோணிகள் தந்திக்காங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒருங்கு செய்யும் முக்கோணிகளின் சோடி ஒருங்கு செய்யும் முக்கோணிகளின் சோடி ஒன்றை பேரிடுகன்னு சொன்னீங்க. சரியா? அதில் நல்லா கவனிங்க. 5 முக்கோணி இருக்குது. நான் அஞ்சில் படத்தையும் கீறல. அதில் இருந்து நான் 2 முக்கோணியை கீறேன். ஒரு முக்கோணி ஏ பி சி என்கிற ஒரு முக்கோணி ஏபிசி. இந்த கோணமும் இந்த அறிகிற பக்கமும் சமனாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கோணிக்கு நல்லா கவனிங்க. எம்எல்என் எம்என்எல் இப்போ எல்எம்என். ஓகே, ஃபைன். இப்படி ஒரு முக்கோணி. சரியா? எல்எம்என் இதில் ஒரு முக்கோணி இருக்குது. இந்த பக்கம் சமனா. ஓகே. ஒருங்கு செய்யும் முக்கோணிகளின் சோடியோட பிறகு இப்போ இந்த 2 முக்கோணியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? முக்கோணி ஒருங்கு செய்யறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் பக்க கோண பக்க விதிப்படி. பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்கிறது. பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யுது. அப்போ ஒரு பக்கம் இருக்கணும். ஒரு முக்கோணம் இருந்தால் ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு கோணம் இருக்கணும், அடுத்தது ஒரு பக்கம் இருக்கணும். சரியா? இந்த 2 பக்கத்துக்கு இடையில தான் அந்த கோணம் இருக்கணும். சரியா? வேற இடத்துல கோணம் இருந்தால் அதுக்கு ஒருங்கு செய்யாது. கட்டாயம் இந்த 2 பக்கத்துக்கு இடையில தான் அடை கோணமாக இருக்கணும். அப்ப இந்த பக்கம் அதே போல கோணம் இந்த இடத்துல ஒரு பக்கம், இந்த பக்கம். இப்ப ஏபியும் அதே போல இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு கோணம், இந்த பக்கம் எல்லாம் சமன் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற 2 முக்கோணியும் என்ன செய்யும்? ஒருங்கு செய்யும் நான் சொல்லலாம். ஓகே. அப்போ முதலாவதுக்குரிய விட ஏபிசி அதே போல எல்எம்என் இந்த 2 முக்கோணியும் ஒருங்கு செய்யும். என்ன விதிக்கு என்ன நிபந்தனைக்கு அமைய ஒருங்கு செய்யும்? பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்ய போகுது. சரியா? அடுத்து 12வது கேள்வி. ஓகே. 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் ஒருங்கு செய்கிற சம்பந்தமான ஒரு கேள்வி தான் போட்டியாங்க. 12வது கேள்வி. சரியா? பின்வரும் முக்கோணிகளில் ஒருங்கு செய்யும் முக்கோணி ஜோடியை தெரிவு செய்து அதை எச்சந்தர்ப்பத்தில் ஒருங்கு செய்யும் என குறிப்பிடுக என்று சொல்லிக்காங்க. 3 முக்கோணி இங்கே தந்திக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சிடறேன்டா 3 முக்கோணியை கீறேன். இது சமணம். இது வந்து 30 பாகை, இது வந்து 70 பாகை, அதே போல இது ஏ பி சி. அடுத்தது இது சமன், இது 70 பாகை, 80 பாகை, இது எக்ஸ் ஒய் ஜெட். அதே போல சேம் இது சமன், இந்த பக்கம் சொல்லிட்டு இது 80 பாகையா, இது வந்து 30 பாகை. நல்லா கவனிங்க. பி கியூஆர் கட்டாயம் அடைகோணமாக தான் இருக்கணும் பக்க கோணம் பக்க விதிப்படி வரும்போது. ஓகேயா? இப்போ இது 70 பாகை, இந்த இதை கவனிச்சிங்கன்னா 70 பாகை 30 பாகைனா 100 பாகை. இப்போ இது வந்து 80 பாகை. இது 80 பாகை 70 பாகை 150 பாகை. இது வந்து 30 பாகை. சரியா? ஏன் நான் இப்போ என்னத்தை யூஸ் பண்ணுறேன்னா முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வந்து எத்தனை 180 பாகைங்கிற விதியை பயன்படுத்தி தான் இந்த உள்குலைக்கிற அகக்கோணத்தை போட்டுட்டு வரேன். சரி? இப்போ இது 80 பாகை, இது 30 பாகை 110 பாகை. இப்போ இது வந்து எத்தனை பாகை இருக்கும்? 70 பாகை இருக்கும். ஓகே. இப்போ இந்த படத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த பாருங்க, இது ஒரு பக்கம், இடையில 70 பாகை ஒன்று இருக்குது. 70 பாகை ஒன்று. அடுத்து இந்த பக்கம் இப்படி யோசிங்க. இடையில வந்து எத்தனை பாகை இருக்கு? 70 பாகை இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் இருக்குது. இங்கே 70 பாகையோ இங்கே 70 பாகையோ இல்லை. அதே போல் இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 70 பாகை இருக்குது. அடுத்தது இந்த பக்கம். அப்போனா இந்த அரிக்கிற முக்கோணியையும் இந்த அரிக்கிற முக்கோணியையும் கவனிங்க. இந்த பக்கம் டபுள் கோடு உள்ள பக்கம், அதே போல் இந்த அரிக்கிற அந்த கோடு டபுள் கோடு உள்ள பக்கம். இந்த அறிக்கை 70 பாகை, இந்த அறிக்கை 70 பாகை பக்க கோணம். அடுத்தது இந்த பக்கம், அதே போல் இந்த பக்கம். கவனிக்கணும்னு சொன்னா எந்த கோணம், எந்த 2 முக்கோணியும் வரப்போகுது? இந்த ஏபிசி என்கிற முக்கோணியும் பிக்யூஆர்ங்கிற முக்கோணியும் ஒருங்கு செய்ய போகுது. பக்க கோண பக்க விதிப்படி என்ன செய்ய போகுது? ஒருங்கு செய்ய போகுது. விளையாண்டா
பக்க விதிப்படி என்ன செய்ய போகுது, ஒருங்க செய்ய போகுது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. 13வது கேள்வி. இதுல ஒரு ஏ, இதுல ஒரு பியா, இப்படி வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஓகே ஃபைன். இது சமனை பிரிச்சு வச்சுக்காங்க. இது ஏ, அது பி. ஓகே, 13வது கேள்வி வாசிங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள ஏ கமா பி கமா சி என்பன தட்டையான நிலப்பரப்பில் அமைந்துள்ள 3 வீடுகள் ஆகும். ஓகே, சி இருக்கேன்னு. ஓகே, இந்த இடத்துல சி இருக்கு. ஓகே, 3 வீடுகள் ஆகும். ஏ கமா பி களில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இப்போ 2 புள்ளியிலிருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்குன்னு கேட்டா, இந்த இடத்துல கவராயத்தை வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, இந்த இடத்துல கவரத்தை வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, ரெண்டையும் இணைச்சிங்கன்னு சொன்னா எங்க இருந்து பார்த்தாலும் சமனத்தான் இருக்கும். சமனத்தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னாலும் சமனத்தான் இருக்கும். அப்ப எப்படி இரு புள்ளிகள்ல இருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு கீறுறது? இந்த 2 புள்ளியில இருந்து கவராயத்திர கூரை இந்த இடத்துல ஒருக்கா வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, இந்த இடத்துல கவரத்தை கூரை வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, ரெண்டையும் இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்படித்தான் இந்த கிரிக்காங்க பாருங்க. இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி ஏ கமா பில இருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்குண்டா இந்த இடத்துல வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, மேலே ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, இந்த இடத்துல வச்சு மேலே ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு இணைச்சி விட்டா வந்த கோடு தான் இது சமதூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கும். இந்த 2 இதுவும் வந்து எப்படி போகுது, சமனாக இருக்கும். இந்த 2 நீளங்களும் சமம். ஓகேயா? இப்ப சொல்றாங்க ஏ கமா பி கமா சி ஆகிய 3 வீடுகளுக்கும் சம தூரத்தில் மின்கம்பம் ஒன்று நடப்பட வேண்டும் எனின். இப்ப 2 வீடு இல்லை, இப்ப 3 வீடை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. கன்சிடர் பண்ணினால் நடப்பட வேண்டும் எனின் ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி மின்கம்பம் நடப்பட வேண்டிய இடத்தை உருவில் குறித்து காட்டுக. இப்ப 3 வீடுகளை பத்தி கழிக்க போறாங்க. சரியா? நல்லா கவனி. இப்ப ஏக்கும் பிக்கும் சமதூரத்தில் அசைகிற புள்ளிகளுக்கு கிரீட்டம். இப்ப ஏக்கும் சிக்கும் இடையில் இடையில சமதூரத்தில் அசைகிற புள்ளிகளுக்கு கீறுவோம். இப்ப ஏயும் சியும் நான் செய்யறேன்னா இணைச்சு விடுறேன். இணைச்சிட்டு இதுக்கு 2லையும் இருந்து சமதூரத்தில் அசைகிற புள்ளிகளுக்கு எப்படி கீறுவோம்? இந்த இடத்துல வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, இந்த இடத்துல வச்சு மேல ஒரு வட்டு கீழே ஒரு வட்டு, இது 2டையும் இணைச்சு விட்டீங்க சொன்னா அப்படி போவோமா? 2டையும் இணைச்சிங்கன்னா சரியா 2ஆ பிரிச்சு போவோம். ஏஎம் சிஎம் 2ஆ பிரிச்சுட்டு போவோம். இப்ப இந்த கீறிக்கிற கோடும் ஆல்ரெடி இருக்கிற கோடும் வெற்ற புள்ளி தான் 3 வீடுக்கும் சமதூரத்தில் அசைகிற புள்ளி. இதுதான் 3 வீடுக்கும் சமதூரத்தில் அசைகிற புள்ளி. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஏக்கு பிக்கு அவங்க கீறி தந்துட்டாங்க. இப்ப நம்ம ஏக்கும் சிக்கும் 2ஆ பிரிச்சிட்டோம்னு சொன்னா இந்த 2 கோடும் இடைவெற்ற புள்ளி தான் ஏபிசி வந்து சரியான சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள். ரைட்டா? ஏக்கும் பிக்கும் சிக்கும் சமதூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி தான் இது. ரைட்டா? ஓகே டன். இப்ப அடுத்த கேள்வி இப்போ 14வது கேள்வியை பாருங்க. 14வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 14வது கேள்வி வந்து ஒரு சாய் சதுரம் ஒன்று தந்தியான். சரியா? சதுரம்டா எப்படி இருக்க போது 4 பக்கமும் சமனாக இருக்கும். சாய் சதுரத்துக்கும் 4 பக்கமும் சமனாக இருக்க போகுது. ஆனா ஒரு வித்தியாசம், சதுரத்துக்கு 4 கோணமும் வந்து 4 கோணமும் வந்து 90 பாகையாக இருக்கும். 4 பக்கமும் சமனாக இருக்கும். இது சதுரம். இது என்னது? சதுரம். சாய் சதுரத்துக்கு அந்த சதுரத்தை வந்து லைட்டாக சாய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். இங்கே 4 பக்கமும் சமன் தான். சரியா? 4 பக்கமும் சமன் தான். ஆனா இங்கே எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும். ரைட்டா? ஓகே, இந்த விஷயம் நீ உங்களுக்கு விளங்கிக்கணும். ஓகே, இப்ப சாய் சதுரம்னு தந்திக்காங்க. எப்படியான சாய் சதுரம்? இப்படி ஒரு சாய் சதுரம். இப்படி ஒரு சாய் சதுரம் தந்துட்டு இப்படி ஒரு சாய் சதுரம் தந்துட்டு இதுல ஒரு செங்கோண முக்கோணி தந்திக்காங்க. இது ஏ பி சி டி. இதுல வந்து இ.
ஏபிசிடி ஒரு சாய்சதுரம். ஓகே. இபிசி ஒரு நேர்கோடு. இபிசி ஒரு நேர்கோடு. சரி. முக்கோணி ஏபிஇ ஓர் இரு சமபக்க செங்கோண முக்கோணியா. அப்ப ஏபிஇ இந்த இருக்கிற செங்கோண முக்கோணி இருக்காரு தானே, அது வந்து இரு சமபக்க செங்கோண முக்கோணியா. இந்த செங்கோண முக்கோணியை வந்து இரு சமபக்கமும், அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா 4 பக்கமும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஏன், எல்லாமே வந்து சாய் சதுரம். சாய் சதுரம் என்றா ஏபிசிடி ஒரு சாய் சதுரம் என்று சொன்னா ஏபி பிசி சிடி டிஏ இந்த 4 பக்கமும் சமனாக இருக்கும். அதே போல செங்கோண முக்கோணியில 2 பக்கம் இரு சம பக்கம் செங்கோண முக்கோணியாம். அப்ப ஏஇயும் பிஇயும் சமன் ஆயின் ஏடிசியின் பெருமானத்தை காண்கன்னு சொல்லிக்கலாம். ஏடிசியின் பெருமானத்தை காண்க. ஏடிசி இந்த இருக்கிற கோணத்துல பெருமானத்தை காணணும். ஓகேயா. ஓகே. வேற எதுவும் தரவுகள் தந்திக்காங்களா அப்படி பார்த்தா இல்லை. ஓகே. இந்த இருக்கிற கோணத்தில் பெருமானம் காணணும். இப்போ செங்கோண முக்கோணியை கவனிங்க. நான் செங்கோண முக்கோணி இங்கே தனியாக கீறேன். இது வந்து 90 பாகை. இந்த கோணம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். ஆகவே இது 90 பாகை. அப்போ இதுக்கு எதிரே இருக்கிற இந்த கோணம் எக்ஸ்ன்றா இந்த கோணமும் எக்ஸ். இப்போ எக்ஸ் 2x எக்ஸும் எக்ஸ் 2x சக 90 எக்கு சமனாக இருக்கும் 180 பாகைக்கு சமனாக இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து எதுக்கு சமனாக இருக்கும், 180 90 போனால் 90 90 2ஆல் பிரிச்சிங்கன்னா 45 பாகைக்கு சமனாக இருக்கும். இப்போ இவர் வந்து 45 பாகை, அதே போல் இவர் வந்து 45 பாகை. இது 45 பாகைண்டா இது எத்தனை பாகை, எப்படி இருக்குது, இப்படி இருக்குதா. இது வந்து 45 பாகண்டா, இது வந்து எத்தனை பாகை, 180லிருந்து 45 கழிக்கணும். கழிச்சா 135 பாகை. 135 பாகை. இப்போ 135 பாகைன்னு சொன்னா இது 135 பாகண்டா. இது இது வந்து சாய் சதுரம்ங்கிறதால எதிர் கோணங்கள் வந்து எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. அப்ப ஏடிசி வந்து எத்தனையா இருக்கும், 135 பாகையா இருக்குமா இல்லையா. ஏடிசி வந்து 135 பாகையாக இருக்க போகுது. ஓகே. ஏடிசி வந்து 135 பாகையாக இருக்கு. விளங்கிட்டா. ஓகே. அடுத்தது 15வது கேள்வியை பாருங்க. 15வது கேள்வியை பாருங்க. பாருங்க. ஒரு வட்டம் தந்தியாங்க, அதுல ஒரு மையம் ஓவாம். நான் வந்து மேல இருக்குது, நான் ஏபி. இந்த கோடு வந்து செங்கோணம் 4 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர் உள்ள நான். ஓகே. ஒருவில் காணப்படுவது ஓவை மையமாக கொண்ட வட்டமாகும். ஏபி வந்து 60 சென்டிமீட்டர் நீக்கி அது 60 சென்டிமீட்டர் இல்லை 6 சென்டிமீட்டர். ஓகேயா. ஏபி வந்து 6 சென்டிமீட்டர். அதை மாற்றிக்கொள்ளுங்க. தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி வட்டத்தின் ஆரையை காண்க. வட்டத்தின் ஆரைண்டா என்ன, வட்டத்தின் ஆரைனா என்ன, மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம், மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம், மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம். எல்லா ஆரையும் எப்படி இருக்க போகுது, சமனாக தான் இருக்க போகுது. மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம். அப்போ இந்த மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம். ஓகே. மையத்திலிருந்து பகுதிக்குள்ள தூரம், இந்த தூரத்தை கேட்காங்க. அதே போல இந்த தூரத்தை கேட்காங்க. ஓகே. இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் இருக்காரு, ஒரு மையம் இருக்கி, நான் செங்குத்தா செங்குத்தா வந்து சந்திக்கிற புள்ளி வந்து எப்படி இருக்கும், அந்த நானு சரியா 2ஆ பிரிக்குமா இல்லையா, 2ஆ பிரிக்கும். அப்போ இது 6 சென்டிமீட்டர்ண்டா இதுவும் இதுவும் சரியா 2ஆ பிரிக்க போறார். இது 3 சென்டிமீட்டர். எதுலேருந்து எதுலேருந்து 3 சென்டிமீட்டர், இந்த இடத்துல இருந்து இந்த அரைக்கிறது வந்து 3 சென்டிமீட்டர். இது வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ கேட்டது ஆரை, இந்த அரைக்கிற நீளம். இப்போ ஈஸியாக பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாமா இல்லாதா, அழகா பயன்படுத்தலாம். இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர், இந்த அரைக்கிற நீளத்தை காட்டிக்கலாம். இது வந்து எக்ஸ்ண்டா, எக்ஸின் வர்க்கம் சமன் 3இன் வர்க்கம் சக 4இன் வர்க்கம். இந்த அழகை காட்ட பாருங்க. எக்ஸின் வர்க்கம் சமன் 3இன் வர்க்கம் சக 4இன் வர்க்கம். இப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் 25. எக்ஸ் சமன் என்ன, 5 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. விளங்கிட்டா.
ஓகே, எக்ஸ் சமன் 5 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. அடுத்தது 16வது கேள்வியை கவனிங்க. 16வது கேள்வி, ஓ வட்டத்தின் மையமாகும். உருவிலுள்ள தரவுகளை பயன்படுத்தி சியின் பெருமானத்தை காண்க. 16வது கேள்வி, ஒரு வட்டம் உண்டு, இது வந்து மையம். ஆகவே இது வந்து ஒரு விட்டம்னு தெரியும். விட்டம் என்றால் எங்களுக்கு உடனே ஐடியா வரணும். விட்டம் வந்து பரிதியில் அமைக்கிற கோணம் வந்து 90 பாகை. 90 பாகை. அதே போல இதுல இருந்து ஒரு கோடுன்னு போகுது. ஓகே, ஓகேயா? இது வந்து ஏயாம், இது வந்து சியாம். சாரி, இது சி இல்லை, இந்த இந்த பக்கம் இருக்கிறது தான் சி. இவர் தான் சி, இவர் வந்து 4 ஏயாம். ஓகே, இது வந்து மையம் ஓ. இப்போ சீட பெருமானம் தான் கேள்வி. ஓகேயா? நல்லா கவனிங்க. ஓல இருந்து இந்த நீளம் 6 இல்லையா? 6. அப்ப இது சமன். ஓல இருந்து பரதிக்குள்ள தூரம் இந்த நீளம், இதுவும் 6. அப்ப அதுவும் சமன். ஓல இருந்து இந்த நீளம், இதுவும் 6. ஸோ அதுவும் சமன். இப்ப இந்த இருக்கிற முக்கோணியை கவனிங்க. இந்த இருக்கிற முக்கோணியை கவனிங்க. கவனிச்சா 6 இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன். இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது சீண்டா, இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள இந்த இருக்கிற கோணம் எப்படி இருக்க போது? சியா இருக்குமா இல்லையா? சி. அப்ப சி சமன் 4a. ஏன் இதுவும் சி அதுவும் சி, அப்ப ரெண்டும் சி. சி சமன் 4a. ஓகேயா? ஓகே. இப்ப இங்கால பக்கம் இருக்கிற இந்த முக்கோணியை கவனிப்போம். இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற இது ஏன்னு சொன்னா, இந்த பக்கத்துக்கு எதிரே இருக்கிற இதுவும் ஏ. ஓகேயா? இதுவும் ஏ. இப்ப ஸ்- இப்ப இந்த இருக்கிற செங்கோணத்தை கவனிங்க. செங்கோணம்ங்கிறது இந்த இவ்வளவு கோணம் செங்கோணமா இல்லையா? செங்கோணம். அப்ப ஏயையும், ஓகே நான் இங்கே எழுதி காட்டுறேன், ஏயும் சியையும் கூட்டுறது 90 பாகை. ஏன் அது செங்கோணம். சிக்கு பதிலாக என்ன போடலாம்? 4a போடலாம். இப்போ ஏ சக 4a சமன் 90 பாகை. இப்போ 5a சமன் 90 பாகை. இப்போ ஏ சமன் எத்தனை? 18 பாகையா இல்லையா? ஏ சமன் 18 பாகை. 90 5ஆல பிரிங்க, 18 பாகை. இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி சீட பெருமானம். சி வந்து என்ன? 4a. அப்போ 4 தர 18 எத்தனை வரப்போகுது? 72 பாகைன்னு வரும். அப்போ சி வந்து 72 பாகை. சி வந்து 72 பாகைன்னு வரப்போகுது. ரைட்டா? ஓகே. அடுத்தது 17வது கேள்வி. அடுத்தது 17வது கேள்வியை பாருங்க. 17வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் ஒரு வட்டம் சம்பந்தமான கேள்வி. அடிக்கடி உங்களுக்கு வட்டம் சம்பந்தமான கேள்வி தான் வரும். சரியா? 17வது கேள்வி, ஓவை மையமாக உடைய வட்டத்தின் மையத்திலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படும். இப்போ இங்க ஒரு வட்டம் தந்திருக்காங்க, இது மையம் ஓ. இங்க ஒரு நான் ஏபி, 4 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு செங்கோணம் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் இரு சம கூரட்டாச்சு. இது வந்து 4 சென்டிமீட்டர். மையமாவுடைய வட்டத்தின் மையத்திலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படும் நான் ஏபி ஆனது அதனது நீளம் மாறாதிருக்குமாறு வட்டத்தினுள் அசைகிறது. ஏபியின் நடுப்புள்ளியின் ஒழுக்கை விவரிக்கன்னு சொல்லிக்கான். இது விவரிக்க சொல்லிக்கான். என்ன இது? என்ன தேற்றம்னு சொல்லிக்கான். என்ன சொல்லுவீங்க? ஒரு வட்டத்துல மையம் ஓ இருக்குது. நான் வந்து ஏபி. அப்ப மையத்துல இருந்து அந்த நானுக்கு வரைகிற செங்குத்தானது அந்த நாணை வந்து இரு சமனாக பிரிக்கும், இரு சம பகுதிகளாக பிரிக்கும் சொன்னீங்கன்னா சரி. அதில் ஒழுக்கம் வந்து விபரிக்கணும். சரியா? தமிழ் எழுதுறது அவ்வளவுதான், வேற எந்த கஷ்டமும் இல்லை அதுல. அடுத்து 18வது கேள்வியை பாருங்க. ஏபிசிடி ஒரு இணைகரம் ஆகும். இப்போ இணைகரம்னாலே எங்களுக்கு ஐடியா வந்துடணும். இதுவும் இதுவும் சமாந்தரம், இந்த பக்கம் சமாந்தரம், அதே போல இதுவும் சம பக்கம், ரெண்டும் ஒரே சமனான நீளம், இதுவும் இதுவும் சமனான நீளம். ஓகே, டன். இப்ப இது வந்து அதே போல எதிர்கோணங்கள் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். ஓகே, இவங்க சொல்லிக்கிறாங்க என்னன்னா எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். இது வந்து எக்ஸ்ன்னு தெரியும், இது வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். இது வந்து 60 பாகை.
சரியா? 60 பாகை. இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி சிம்பிள், சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேயா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது 60 பாகண்டா, இது எத்தனை பாகை? சேம் 60 பாகை. இப்போ எக்ஸும் 60ஐயும் கூட்டின எத்தனை பாகை? 180 பாகை. ஏன் ஒரு நேர்கோட்டில் இருக்கு பாருங்க, ஒரு நேர்கோட்டில் இருக்கு, இது 60 பாகை, இங்கால எக்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் வந்து எத்தனை பாகை அறிய போதும்? 180லேருந்து 60 கழிச்சிங்கண்டா 120 பாகை. 120 பாகை ஹரி. ஓகேயா? ஓகே. அடுத்தது 19வது கேள்வியே பாருங்க. 19வது கேள்வி. ஏபிசி ஒரு முக்கோணியாகும். இங்க ஒரு முக்கோணி ஒன்று சந்திக்கலாம். ஏபிசி ஒரு முக்கோணியாகும். இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இது எக்ஸ், இது 65 பாகை, இது வந்து 55 பாகை. எக்ஸின் பெருமானம் கேள்வி. லேசான ஒரு கேள்வியா இல்லையா? மூன்று கோணத்தையும் கூட்டுங்க. 65 பாகை 55 பாகை சமன் 180 பாகை. 65ம் 55ம் எத்தனை? 120 பாகை. எக்ஸ் சமன் 180ல இருந்து 120 பாகையை கழிச்சிங்கன்னா எக்ஸ் சமன் 60 பாகை வரும். சரியா? ஓகே. இது சின்ன ஒரு கேள்விதான், கஷ்டமே இல்லை. அடுத்து 20வது கேள்வியை பார்ப்போம். உறவில் உள்ள தரவுகளின்படி முக்கோணி ஏபிசியும் முக்கோணி டிஇஎஃப்பும் ஒருங்கு செய்யுமா அப்படின்னு கேட்டியான். ஒருங்கு செய்யுமனி நிபந்தனையை தருக. ஒருங்கு செய்யுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம், ஓகே, இவ்வளோ நேரமும் நம்ம படித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்குள்ளே வரப்போகுது. சரியா? இவ்வளோ நேரம் படித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுக்குள்ளே வரப்போகுது. ஓகே, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கோணி தந்திக்காங்க. சரியா? ரெண்டு முக்கோணி தந்திக்காங்க. அதில் ஒன்று ஓகே வெயிட், ஓகே சரியா, கவரேஜ் கொஞ்சம் அப்செட் இருந்துச்சு. திரும்ப பார்ப்போம். இருவாகலியில் ரெண்டு முக்கோணி தந்திக்கிறாங்க. அந்த முக்கோணி ஏபிசியும் முக்கோணி டிஇஎஃப்பும் ஒருங்கு செய்யுமா அப்படின்னு கேட்டியாங்க. ஒருங்கு செய்ய முடியும் சொன்னால் காரணம் என்ன அப்படின்னு கேட்டியாங்க. ஓகேயா? இப்படி ஒரு முக்கோணி இருக்குது. இது கோணம், இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதே போல் இதில் ஒரு கோணம். சரியா? இந்த கோணத்தை பை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏபிசி. அதே போல் இங்கே ஒரு முக்கோணி, இந்த கோணம், அதே போல் இந்த கோணம், இதுக்கு இடையில அந்த கோணம் பை. இதில் டிஇஎஃப் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பக்க கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் ரெண்டு பக்கத்துக்கு இடையில தான் அந்த கோணம் இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த கோணம் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கு. ரெண்டு கடையில் அந்த கோணம் இருக்குதா? இல்லை. இங்கே பாருங்க, இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம், ரெண்டு பக்கத்துக்கு இடையில தான் என்ன செஞ்சு இங்கே கோணம் இருக்கு. அப்போ இது சரி, ஆனால் இது பிள்ளை. ஆகவே ஒருங்கு செய்யாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒருங்கு செய்யறதுக்கு. ஆகவே ஒருங்கு செய்யாது. ஒருங்கு செய்யாது என்று எழுதி விட்டீங்க. சரி, ஒருங்கு செய்யாது. அடுத்தது 21வது கேள்வியை பாருங்க. 21வது கேள்வியை கவனிச்சிங்கன்னா, முக்கோணி தந்திக்காங்க. இது வந்து பி, இது வந்து பி, இது வந்து ஏ. அதே போல் இது வந்து 40 பாகை, இது 75 பாகை, இது 30 பாகை. நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிற முக்கோணியை நல்லா கவனிச்சிங்க. ஏயும் பிஏயும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ என்ன, பி என்ன, இதுதான் கேள்வி. இப்போ இந்த இருக்கிற முக்கோணியை பாருங்க. இந்த முக்கோணி பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் ஏ. அதன் அகத் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை சமனாரிக்கும். அப்போ ஏ வந்து 75ஐயும் 30ஐயும் கூட்டுறதுக்கு சமனாகும், ரெண்டு கோணத்தையும். இப்போ ஏ வந்து 105 பாகை. ஓகேயா? இப்போ பெரிய முக்கோணியை கவனிக்கணும். இந்த பெரிய முக்கோணியை கவனிச்சிங்கன்னா, இந்த முக்கோணியில பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத் எதிர்கோணத்தில கூட்டுத்தொகை சமனாக இருக்கும்.
இப்போ இந்த கோணத்திலையும் இந்த கோணத்திலையும் கொடுத்தவை சமம். இப்போ பெரிய முக்கோணத்தை கீறினா இப்படி எப்படி வரப்போகுது, இப்படி தான் வரப்போகுது. இது பி, இது 40 75 எத்தனை, 115, இது வந்து 30. பி வந்து எதுக்கு சமனாக இருக்கும், 115ஐயும் 30ஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். பி வந்து 145 பாகை. ரைட்டா? பி வந்து 145 பாகையாக இருக்கும். ஏ வந்து 105 பாகையாக இருக்கும். ஓகேயா? ஓகே. அடுத்தது 22வது கேள்வியை பாவனீங்க. ஒரு வட்டம் தந்திக்காங்க. ஒரு வட்டம், வட்டத்துல மையம் வந்து ஓ, வட்டத்துல மையத்துக்குள்ள போனால் அது வந்து விட்டம்னு சொல்லுவோம். விட்டம் வந்து பரிதியில் எதிரமைக்கிற கோணம் என்ன வரைக்கும், 90 பாகையாக இருக்கும்னு தெரியுமா எங்களுக்கு. இது வந்து 90 பாகை. இது வந்து ஏயா. அதே போல இந்த பக்கமும் சமன்னு சொல்லியாங்க. ஓகே. அதே போல இதை முறிந்த கோடெல்லாம் தந்தியாங்க. இது ஆர், இது வந்து டி, சரி இது வந்து பி, இது வந்து சி. ஓகே. ஏபி சமன் ஏசி எனின் ஏடிபியின் பெருமானம். அப்போ எங்களுக்கு இது வந்து 90 பாடு தெரியும். இந்த கோணம் இந்த பக்கமும் சமன் என்று சொன்னா, ஓகே, இந்த பக்கம் சமன் சொன்னா 90 பாண்டா, இது 45 பாகை, இதுவும் 45 பாகை. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு வட்டத்தில் இந்த புள்ளியையும் இப்போ கவனிக்கணும். பருத்தியில் இருக்கிற 2 புள்ளிகள், இந்த புள்ளியையும் கவனிக்கணும். ஏபி. இப்போ இந்த பருதியில் இருக்கிற 2 புள்ளியில இருந்து பருதியில் எதிரமைக்கிற கோணங்கள் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்குமா இல்லையா? இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ், இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ். என் ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனா இல்லையா? இப்போ இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ். இப்போ இந்த இருக்கிற 2 புள்ளியை கவனிப்போம், ஏயும் பியும். இப்போ இந்த ஏ என்கிற புள்ளியிலிருந்து பரிதியில் எதிரமைக்கிற கோணம், இந்த கோணம் என்ன வரைக்க போகுது, 45 பாகை. நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிக்கணும் 45 பாகை. அதே 2 புள்ளியில இருந்து பரிதியில் எதிரமைக்கிற அடுத்த கோணம், இந்த கோணம் என்ன அறிய போகுது, 2 கோணமும் ஒரே பெருமானமாக இருக்குமா இல்லையா? அப்போ இதுவும் வந்து 45 பாகை. 45 பாகை. அவன் கேட்ட கேள்வி வந்து ஏடிபி. ஏடிபியில பெருமானம் என்ன கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஏடிபி எத்தனை பெருமானம் அறிய போகுது, 45 பாகையாக இருக்க போகுது. 45 பாகையாக அறிய. அடுத்த கேள்வி 23ஆம் கேள்வியை பார்ப்போம். சரியா? இந்த 22ஆம் கேள்வி சரி. 23ஆம் கேள்வியை பார்த்தோம்டா, 2 மின் கம்பங்கள் தந்தியாங்க. ஏ கமா பின்னு சொல்லி 2 மின் கம்பங்கள் தந்தியாங்க. 23ஆம் கேள்வி. இதுல ஏங்கிற மின் கம்பம் இருக்குது, இந்த இடத்துல பி என்று 2 மின் கம்பம் இருக்குது, ஏ கமா பின்னு சொல்லி. ஏ கமா பி ஆகியன இரு மின் கம்பங்கள் ஆகும். அவற்றுக்கு சம தூரத்தில் அமையுமாறு நீர்க்குழாய் ஒன்று அமைத்தல் வேண்டும். சமதூரத்தில் அமையுமாறு நீர்க்குழாய் ஒன்று அமைக்க வேண்டும். ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி நீர்க்குழாய் அமைய வேண்டிய இடத்தை பரும்படி படம் ஒன்று குறித்து காட்டுக அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்ப ஒரு நீர்க்குழாய் ஒன்று பொருத்த போறாங்க. அந்த அந்த நீர்க்குழாய் வந்து ஏல இருந்து பார்த்தாலும் பியில இருந்து பார்த்தாலும் ஒரே இடத்துல இருக்கும். அப்ப அந்த நீர்க்குழாயை எந்த இடத்துல பொருத்தலாம் அப்படின்னு கேட்காங்க. சரியா? இப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒழுக்குகள் அறிவை பயன்படுத்தி நான் என்ன செய்வோம், முதலாவது இதில் கவராயம் இருக்கு தானே, கவராயத்திற கூரை வந்து இந்த ஏ என்கிற இடத்துல வச்சு மேலே ஒரு வெட்டு வெட்டுவோம், மேலே ஒரு வெட்டு. அதே போல கீழே ஒரு வெட்டு. சரியா? மேலே ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டு, மேலே ஒரு வெட்டு, கீழே வெட்டு. அதே போல கவராயத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சு பிங்கிற இடத்துல வச்சு பென்சிலால மேலே ஒரு வெட்டு, கீழே ஒரு வெட்டு. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னா, 2 புள்ளியையும் இணைச்சி விட்டீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது, எங்களுக்கு இந்த கோட்டில் எந்த இடத்துல நாங்கள் வந்து நீர்க்குழாயை பொருத்தினாலும் ஏக்கும் பிக்கும் ஒரே தூரத்தில் இருக்கும். சரியா? ஏக்கும் பிக்கும் ஒரே தூரத்தில் இருக்கும். இந்த ஏயும் பியையும் நாங்கள் சரி சமனாக பிரிக்கிறோம். இந்த பக்கமும் இந்த இடமும் சமனாக இருக்கும். சரியா? நீங்கள் இந்த நீர்க்குழாயை வந்து இந்த இடத்துல பொருத்தினாலும்
இந்த ஏயிலிருந்து இந்த நீர்க்குழாய்க்குள்ள தூரம் 5 கிலோமீட்டர்னு சொன்னால் இந்த பியிலிருந்து இந்த நீர்க்குழாய்க்குள்ள தூரம் வந்து 5 கிலோமீட்டரை தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீர்க்குழாயை வந்து இந்த இடத்துல பொறுத்துறீங்கன்னு வைப்போம். இந்த இடத்துல பொறுத்தீங்கன்னா ஏயிலிருந்து இந்த நீர்க்குழாய்க்குள்ள தூரம் வந்து ஒரு 7 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பியிலிருந்து இந்த நீர்க்குழாய்க்குள்ள தூரம் வந்து 7 கிலோமீட்டராக தான் இருக்கு. பண்ணிண்டா ஓகேயா? சரி, இதான் 23ஆவது கேள்வியில் கேட்டது. இப்போ 24ஆவது கேள்வியை பாருங்க. 24ஆவது கேள்வியை பாருங்க. இப்போ 24ஆவது கேள்வியில் என்ன சொல்லிக்கு ஒரு வட்டம் சம்பந்தமான ஒரு கேள்வி. சரியா? நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால், இவ்வளோ நேரம் நான் விளங்கப்படுத்தினது வந்து உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். சரியா? இந்த கேள்வியை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஒரு வட்டம், ஒரு வட்டம், வட்டத்தில் மையம் ஓ இருக்குது. அதே போல் நான் இருக்கு, நான் ஏபி, நான் ஏபி ஓ. சரியா? ஓவி மையம் அவருடைய வட்டத்தில் ஏபி ஒரு நான். ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸா. ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ்ன்னு சொன்னாங்களே தெரியும். இந்த பக்கமும் இந்த பக்கத்தையும் சரியா 2 சமனா பிரிக்கிறோம். இது வந்து செங்குத்துன்னு தெரியும், செங்குத்துன்னு தெரியும். சரியா? அதே போல் அப்படியே மேலுக்கு நீட்டிட்டு போனா இந்த இடத்துல வையின்ற ஒரு அழிகார், இந்த இடத்துல வையின்ற ஒரு அழிகார். YOX ஒரு நேர்கோடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கேட்ட கேள்வி YXB இடப்பெருமானம் என்ன, YXB இடப்பெருமானம் என்ன என்று கேட்டேன். YXB இடப்பெருமானம் என்ன அறிய போகுது? கோணம் YXB 90 பாயாக இருக்குமா இல்லையா? நிபந்தனை என்ன? ஒரு நான் ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானின் நடுப்புள்ளிக்கு வரைகிற அஹ், நானின் நடுப்புள்ளிக்கு வரையும் போது அந்த நாணை வந்து என்ன செய்யும்? சரி சமனா 2ஆ பிரிக்கும். அதே போல அது நானுக்கு வரைகிற நடுப்புள்ளி வந்து அந்த நாணை சரியா இரு சமனா பிரிக்க போகுது. அதே போல செங்குத்தாகவும் இருக்க போகுது. சரியா? அந்த செங்குத்தாக இருக்கிறேங்கிற வேர்டு வந்து கட்டாயம். சரியா? கட்டாயம் நீங்க சொல்லியே ஆகணும். அப்ப YXB வந்து 90 பாகையாக இருக்க போகுது. விளங்கிட்டா அவளுக்கு? இவ்வளோ தான் நாங்கள் இந்த செமினாரில் பார்க்குறதுக்கு டார்கெட் பண்ணினது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேட்டம் சம்மந்தமான ஒரு பேசிக்கான ஓரளவுக்கு ஓகே இருக்கக்கூடிய மாதிரி நார்மலான நாலேஜ் ஒன்று கிடச்சி. சரியா? அதில் வந்து நிறுவல்லாம் வழங்கப்படுத்தலை, டைம் போதாதுங்கிறதுக்காண்டி ஃப்ரீ செமினார் தானே, அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தேவையான பேசிக்கான அறிவு எல்லாத்தையும், பேசிக்கான நாலேஜை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் வழங்கப்படுத்திங்க. இது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேள்விகள் நிறைய செஞ்சு பார்க்கணும். சரியா? இப்போ தேட்டத்தில் வந்துக்கிறது இவ்வளோத்தையும் முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் பாஸ் பேப்பர் இருக்கும் தானே, நீங்கள் பாஸ் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பாஸ் பேப்பரில் போய் பாருங்கள். பார்ட் 1ல் எப்படியான கேள்விகள் வந்துச்சு, அந்த கேள்வியை செய்யலாமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒழுக்கல் சம்மந்தமான கேள்விகள் எப்படி 24வது அல்லது 25ஆவது கேள்வியாக ஒழுக்கல் சம்மந்தமான கேள்வி வரும். சரியா? அதே போல் தேற்றம் சம்மந்தமானது, கோணம் கண்டுபிடிக்கிறது, முக்கோணம் சம்மந்தமானது, அது எல்லா கேள்வியும் என்ன செய்யணும்? நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்து திருத்தி பாருங்கள் சரியா வருதா. அல்லது டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேளுங்க, உங்களுக்கு வளங்களாட்டி சேர்மாட்ட கேளுங்க, அல்லது என்கிட்ட கேளுங்க. எப்படியோ டவுட்டை வந்து வச்சு கொண்டிருக்காமல் டவுட்டெல்லாம் வந்து என்ன செஞ்சிடணும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாலே கிளியர் பண்ணிட்டு போய்த்துடணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே நல்லா செஞ்சுருப்பீங்க. பேப்பரை கட்டாயம் பிரிண்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பேப்பர்லாம் ஃபுல்லாக திருத்தி பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிள்ளை எடுத்தது எல்லாத்தையும் வேறு கலர் பண்ணையில் நோட் பண்ணி எடுங்க. ஸோ கண்டினியூவாக நிறைய கேள்விகள் செய்யுங்க. சரியா? விட்டுறாதீங்க. ஓகே, முடிச்சுக்கொள்கிறேன்.